ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகும் இந்த கதை சாதாரண கதையெல்லாம் இல்லை. இது உங்க மனதையும் வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம். சிவபெருமான் தரும் ஞானம், முருகன் தரும் துணிவு, தமிழர் கோவில்களின் மறைந்திருக்கும் மர்மம், இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து கேட்க போறீங்க. இது ஒரு கதை மாதிரி கேட்கலாம், ஆனா கேட்டுக்கொண்டே போனீங்கன்னா உங்களுக்குள் ஒருவித ஆனந்தம், அமைதி, நம்பிக்கை உருவாகும். அப்படின்னா வாங்க ஆன்மீக உலகத்துக்குள் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். சிவபெருமான் மர்மம். சிவபெருமான் சதாசிவன், எங்கும் நிறைந்திருக்கும் ஆனந்த சக்தி. அவரை பார்த்தால் எப்போதுமே திருநீரு தான் நம்ம கண்ணில் முதலில் படும். ஆனா அந்த 3 கோடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது. இடது கோடு அறிவின் தீமை, அறியாமையை அழிக்கும். வலது கோடு செயலின் தீமை, தீய பழக்கத்தை அழிக்கும். நடுக்கோடு இரண்டையும் கடந்து உயர்ந்த ஞானத்தை தரும். திருநீற்றை நெற்றியில் பூசிய உடனே உடலுக்குள் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறி பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகுது. அதனால தான் இன்று வரை சாம்பல் எரிச்சலாக இருந்தாலும் அமைதியாக, மனம் தூய்மையாக உணர வைக்குது. இன்னும் உங்களுக்கு ஒரு சிறு கதையின் மூலம் தெளிவாக விளக்கப்படுறேன். ஒரு காலத்துல அசுரர்கள் உலகத்தை ஆக்கிரமித்து வந்தனர். அப்போது சிவபெருமான் நெற்றியை திறந்தார். அங்கிருந்து வெளிப்பட்ட அக்னி சுடர் அசுரர்கள் அதனால் தோற்றுவிட்டனர். அந்த அக்னி வெளி தீ இல்லைங்க, அது ஞானத்தின் வெளிச்சம். அந்த ஞானம்தான் இன்றும் ஒவ்வொரு பக்தனின் உள்ளத்துக்குள் சிறு தீப்பொறியாக இருக்குது. சிவனின் நடனம், ஆதி தாண்டவம். சிவனின் நடனம் கூட ஒரு மர்மம் தான். அதில் 5 அர்த்தங்கள் இருக்குது. சிருஷ்டி படைப்பு, ஸ்திதி பாதுகாப்பு, சம்ஹாரம் அழிப்பு, ரோபாவம் மாயை, அனுகிரகம் அருள். இவைகளை நினைச்சாலே நம்ம வாழ்க்கையின் மீனிங், அதாவது வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். அதனால தான் சிவனை நினைத்தாலே அமைதி மனசுக்குள் வந்து நமக்கு பக்தியோடு அந்த மன அமைதியை பெறுகிறோம். இரண்டாவதாக முருகனின் சக்தி. இப்போ நம்மோட குலதெய்வமான முருகனின் ரகசியத்துக்குள் போவோம் வாங்க. முருகன் ஆறுமுகனாக இருக்கிறார். அந்த 6 முகங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தங்கள் இருக்குது. ஞானம் தரும் முகம் 1, 2வது துணிவு தரும் முகம், 3வது அன்பு பரப்பும் முகம், 4வது பக்தி வளர்க்கும் முகம், 5வது சக்தி அளிக்கும் முகம், 6வது கருணையை பொழியும் முகம். அதனாலே முருகன் ஒருவரை தியானிப்பவன் வாழ்நாள் முழுக்க பயமில்லாமல் தன்னம்பிக்கையோடு வாழ முடியும். இதில் முருகனின் பிறப்பும் தெரிந்து கொள்ளலாம். சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியின் மூலமாக கார்த்திகை பெண்களின் கரங்களில் சேர்ந்தான் கந்தன். அந்த ஆற்றலாலே முருகன் பிறந்தான். இதனாலே முருகன் எப்போதுமே அறிவு வெளிச்சம் என்று சொல்லப்படுது. வேலின் சக்தி. முருகனின் கையில் இருக்கும் வேல் அது சாதாரண ஆயுதம் இல்லைங்க, அது ஒரு ஞானத்தின் சின்னம். வேல் நமக்குள் இருக்கும் பயத்தை வெட்டி மனதை வலுவாக்குது. அதனால தான் திருப்புகழ் பாடல்களில் வேலின் வலிமையை பெரிதாக புகழ்ந்திருக்கிறார்கள். இன்று கூட முருகனை நினைச்சாலே மனம் வலிமை பெறுது. அதனாலே முருகனை சிவனின் அறிவின் வெளிப்பாடு என்று சொல்கிறார்கள். மூன்றாவதாக தமிழர் கோவில் மர்மம். இப்போது நம்ம பழமையான தமிழர் கோவில்களில் மறைந்திருக்கும் ரகசியங்களை பார்க்கலாம். கோவில்கள் சாதாரண கட்டிடங்கள் இல்லை. ஒவ்வொரு கல், ஒவ்வொரு வடிவமைப்பும் ஒரு விஞ்ஞானம். மணியோசையின் மர்மம். கோவிலில் மணி அடிக்கும் சத்தம் மூளையின் அதிர்வுகளை சீராக்குது. அந்த சத்தம் நம்ம மனதை அமைதி பண்ணும். அதனால தான் கோவிலுக்குள் நுழையும் போது மனம் மெதுவாக அமைதி அடையுது. திருச்செந்தூர் முருகன் கோவில். அங்கு எவ்வளவு பெரிய கடல் அலை வந்தாலும் கோவிலை தாண்டி வராது. இது ஒரு விஞ்ஞான அதிசயம் மட்டும் இல்லைங்க, ஆன்மீக சக்தியும். அடுத்ததாக சிதம்பர ரகசியம். சிதம்பரத்தில் உள்ள சபாபதி நாதர் சன்னதி வெறும் தங்க கம்பளியால் மூடப்பட்டிருக்கும். அதை சிதம்பர ரகசியம் என்று சொல்வார்கள். அது உண்மையில் இறைவன் எல்லாருக்குள்ளும் இருக்கிறான் என்பதற்கான சின்னம்தான். பிரதட்சணம் சுற்றுவது. ஏன் நம்ம கோவிலை சுற்றுகிறோம்? அது சூரியனை சுற்றும் போது பூமி மாதிரி. அப்படி சுற்றும் போது நம்ம உடம்பு பாசிட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபீல் பண்ணுறோம். அதனால தான் கோவில் சுற்றினாலே ஒரு
பீஸ் மனசுக்குள் வரும். ஆன்மீக அன்பர்களே, சிவபெருமான் நமக்கு தரும் ஞானம், முருகன் தரும் துணிவு, கோவில்கள் தரும் ஆன்மீக அனுபவம், இந்த மூன்றையும் சேர்த்து இன்று கேட்டீங்க. இதிலிருந்து நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மெசேஜ் என்னவென்றால், நம்ம உள்ளம் தூய்மையாக இருந்தாலே எந்த சவாலும் நம்மை ஜெயிக்க முடியாது. சிவனின் ஞானம் நம்மை வழிநடத்தும், முருகனின் சக்தி நம்மை காப்பாற்றும், கோவிலின் ஆற்றல் நம் மனதை வலுவாக்கும். இந்த ஆன்மீக ரகசியங்களை கேட்ட உங்களுக்கு நிச்சயம் மன அமைதியும் ஆனந்தமும் நம்பிக்கையும் கிடைக்கும். இது ஒரு கதை இல்லைங்க, ஆன்மீக உண்மையை உணர வைக்கும் பயணம். மேலும் ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.